அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றும் டாக்டர் அப்துல் கலாம் முன்னாள் ஜனாதிபதியும் இஸ்ரோ விஞ்ஞானியும் ஆன அவரை பற்றி, அவரின் வாழ்க்கை வரலாறை பற்றி தெரிந்து கொள்வோம். 35 வயதை நெருங்கிக் கொண்டிருந்த கிருஷ்ணமோகனை சூரியகாந்த ராவுக்கு துணையாக நியமித்தார். ஏன்னா அந்த சமயத்தில் அவருக்கு இவர் 55 வயதை தாண்டியிருந்தார். வேலை செய்யும் இடங்களில் உள்ளவர்களை பாதுகாப்பது மற்றும் அவர்களின் பணிவு என்பதை எல்லாம் விட அவர்களின் ஈடுபாட்டை முக்கியமாக கருதி இதற்கு ஊக்கமளிக்கக்கூடியவர் கிருஷ்ணமோகன். எப்போதுமே பின்பற்றி வரும் விதிமுறையின்படி RCI கட்டுமான பணிக்காக இராணுவ பொறியியல் துறையை மிலிட்டரி என்ஜினியரிங் சர்வீசஸ் அணுகினார்கள். இந்த வேலையை முடிப்பதற்கு 5 வருடங்கள் பிடிக்கும் என்று அவர்கள் கணித்தார்கள். இந்திய சர்வே அமைப்பிடமும் தேசிய தொலை உணர்வு அமைப்பிடமும் தொடர்பு வைத்து கொண்டார்கள். இணைப்பு சாலைகள் போடவும் தளங்களுக்கான இடங்களை குறிப்பிடவும் முறையான வரைபடங்கள் தயாரிக்க ஏதுவாக வானத்திலிருந்து எடுக்கப்பட்ட இமரத் கஞ்சாவின் புகைப்படங்களுக்காக தேசிய தொலை உணர்வு அமைப்பிடம் உதவி கோரினார்கள். கற்களுக்கு இடையே தோண்டி தண்ணீர் எடுப்பதற்கான இடங்களை மத்திய நிலத்தடி நீர் வாரியம் தேர்வு செய்தது. நாளொன்றுக்கு 50 லட்சம் லிட்டர் தண்ணீர் மற்றும் 40 மெகாவாட் மின்சக்தி வழங்கக்கூடிய அடிப்படை வசதிகளுக்கும் திட்டமிடப்பட்டது. கர்னல் SK சல்வான் இவர்களுடைய அணியிலே சேர்ந்தார். மெக்கானிக்கல் என்ஜினியரான அவர் அபரீதமான சக்தி படைத்தவர். வெற்றி பெற்று கொண்டிருக்கும் படையில் போராடும் முகம் தெரியாத படை வீரரைப் போல சுழன்று பாடுபடுபவர். வழிபாட்டு தலம் ஒன்றை சல்வான் கண்டுபிடித்தார். இந்த இடத்திற்கு இறைவனின் ஆசி கிடைத்து விட்டதா என்று டாக்டர் அப்துல் கலாம் வியந்தார். அப்துல் கலாம் எப்போதுமே ஆரம்பத்திலிருந்தே இறைபக்தி உடையவர். இப்போது ஏவுகணை சாதனைகளை வடிவமைக்கும் வேலையை ஆரம்பித்து விட்டார்கள். ஆந்திர பிரதேசம் சஹார் என்ற ஏவுகணத்தில் ஆரம்பித்து பொருத்தமான இடத்திற்காக கிழக்கு கடற்கரை பகுதி முழுவதும் தேடுதல் வேட்டை நடத்தினார்கள். கடைசியில் ஒரிசா மாநிலம் பலசோரில் வடகிழக்கு கடற்கரை பகுதியை ஒட்டியுள்ள ஒரு சில இடத்தில் தேசிய சோதனை வளாகம் நேஷனல் டெஸ்ட் ரேஞ்ச் ஒன்றை அமைப்பது என்று முடிவு செய்தார்கள். ஆனால் அங்கு வசித்து வந்த மக்களை அப்புறப்படுத்துவது சிக்கலான சூழ்நிலை என்று உருவானது. ஒரிசா மாநிலம் பலசோர் மாவட்டத்தில் சாந்திப்பூர் என்ற இடத்தில் அமைந்திருந்த இறுதிக்கட்ட பரிசோதனை அமைப்பை ப்ரூஃப் எக்ஸ்பெரிமெண்டல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒட்டியுள்ள ஒரு இடத்தில் இடைக்கால அடிப்படை கட்டமைப்பு ஒன்றை அமைப்பது என்று தீர்மானித்தார்கள். மின் மற்றும் ஒளிக்கதிர்களை அடையாளம் காணும் கருவிகள் மற்றும் தொடர்ந்து கண்காணிக்கும் டெலஸ்கோப் வசதி கொண்ட ராடார் சாதனங்களை உருவாக்குவதற்காக புதுமையான சிக்கனமான வழிகளை டாக்டர் HS ராமாராவும் அவரது அணியினரும் கண்டறிந்தார்கள். இமரத் ஆய்வு மையத்தை RCI அமைத்தது டாக்டர் அப்துல் கலாமுக்கு பரம திருப்தி அளித்த அனுபவம். IGMDPயின் நடவடிக்கைகளை நேரடியாக மதிப்பீடு செய்வதற்காக 1983 செப்டம்பர் மாதத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் DRDLக்கு வருகை தந்தார். அவருடைய இலக்குகளை அப்துல் கலாமினுடைய குழுவினுடைய இலக்குகளை எட்டுவதற்கு தேவையான எல்லா ஆதாரங்களையும் பட்டியலிட்டு தர சொன்னார். எதையுமே விட்டுவிடாமல் அத்துடன் அவர்களுடைய ஆக்கப்பூர்வமான சுய கற்பனையையும் நம்பிக்கையையும் கலந்து அந்த பட்டியலை தயாரிக்க சொன்னார். IGMDPயின் முன்னே முடிவில்லாத சாத்தியக்கூறுகள் ஒரு தொடுவானமாக விரிந்திருந்ததை டாக்டர் அருணாச்சலமும் டாக்டர் அப்துல் கலாமும் கண்டார்கள்.
தேசத்தின் தலைசிறந்த வல்லுநர்கள் எல்லாம் ஐஜிஎம்டிபி வசம் ஈர்க்கப்பட்டு வந்ததைக் கண்டு டாக்டர் அப்துல் கலாம் குழுவினர் உற்சாகமடைந்தார்கள், பரவசமடைந்தார்கள். வெற்றியை சாதிப்பதற்காகவே உருவெடுத்திருப்பது ஐஜிஎம்டிபி என்ற பேச்சு எங்கும் பரவியது. நாளை மீண்டும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களினுடைய சாதனைகளை பற்றி பார்ப்போம். அன்பு நெஞ்சங்களே, தயவு செய்து தினமும் ஒரு திருக்குறள் படியுங்கள், அதனை வாழ்க்கையில் கடைப்பிடியுங்கள். நன்றி.